ஒரு தொழிலுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குமா இல்லை இருக்காதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு அந்த தொழிலுடைய டிமாண்ட் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா போதுங்க. உதாரணத்துக்கு இன்சூரன்ஸ் தொழிலை பொறுத்தளவு இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்காங்க. ஆனால் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வெறும் 15 லட்சம் பேர் தான் இருக்காங்க. இந்த 15 லட்சம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் முழுமையான ஒரு இன்சூரன்ஸ் பாலிசிகளை எல்லா மக்களுக்கும் கொடுக்க முடியல அப்படிங்கிறதா உண்மை. அதுக்கு காரணம் இன்சூரன்ஸ் முகவர்களுடைய பற்றாக்குறை. அப்போது இந்த மாதிரி டிமாண்ட் இருக்கிற ஒரு தொழிலை நான் எடுத்து இன்சூரன்ஸ் ஏஜெண்டாக ஜாயின் பண்ணி என்னோட எதிர்காலத்தை இன்னும் சிறப்பாக மாற்றிக்க முடியுமானா கண்டிப்பாக மாற்றிக்க முடியும். ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த தொழிலை சிறப்பாக பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு டீம் கூட நீங்கள் ஜாயின் பண்ணணும். நாங்கள் டி சக்ஸஸ் டீம் அப்படின்னு ஒரு டீம் கிரியேட் பண்ணிக்கிறோம். இதில் 30 சிறப்பான முகவர்களை உருவாக்கி இந்த இன்சூரன்ஸ் தொழில் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுத்து அவங்களுடைய தொழிலுக்கு தேவையான அங்கீகாரத்தை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தொழிலில் வருமானம் அப்படிங்கிறது மற்ற தொழில் மாதிரி வருமா, இல்லை இதில் ஏதாவது வருமான தடை? அந்த மாதிரி இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தொழிலை பொறுத்தளவுங்க 4 விதமான வருமானம் இருக்குது. ஃப்ரெஷ் இன்கம், அதாவது ஃபஸ்ட்டு ஒருத்தர் இன்சூரன்ஸ் பாலிசி போட்டால் அதுலேருந்து வர இன்கம். 2வது ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ரினுவல் இன்கம். 3வது லைஃப் டைம் ரெகுலர் ரினுவல் இன்கம். 4வது ஏகப்பட்ட அலவுன்சஸ், ஃப்ரீ ஹவுசிங் லோன், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ வெஹிக்கிள், சொல்லிக்கிட்டே போகலாங்க. எத்தனையோ பெனிஃபிட் அள்ளி இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குறாங்க. ஆனால் இதையெல்லாம் நீங்கள் அடையணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சிறப்பான டீம் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு இருக்கணும். அந்த டீம் எங்ககிட்ட இருக்குது. உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் தொழிலை இணைந்து தொடர்ந்து எங்கள் கூட உழைக்க தயார் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான இன்சூரன்ஸ் பயிற்சியை சிறப்பாக வழங்குவதற்கு நாங்கள் தயார். நன்றி.